வணக்கம். வாங்க உப்பு புளி காரம் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னென்னா ஒரு சுண்டக்காய் கடைசல் தான். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புளி, அதுக்கு அடுத்தது பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காவை நல்லா நச்சு வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் எங்கே கிடைச்சாலும் தயவு செஞ்சு விடாதீங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது இந்த சுண்டைக்காய். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் போட்டு தண்ணி, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடிடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துருங்க. பெருங்காயம் போட்டால் தான் அந்த வெஜிடேரியனில் 90% பெருங்காயம் கண்டிப்பாக போடணும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதனோட வாசம் அந்த சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் பெருங்காயம். அதனால் சொல்கிறேன். இந்த சுண்டைக்காய் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும். இதில் பல விதமான ரெசிபிஸ் செய்யலாம். சட்னி செய்யலாம், கடைசல் செய்யலாம், சாம்பார் கூட வைக்கிறாங்க. நான் சாம்பார் வச்சதில்லை. பொடி கண்டிப்பாக செய்யலாம். வத்தக்குழம்புக்கு காய வச்சு வச்சுருக்காங்க. பச்சையாக போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்தக்குழம்பு பச்சை சுண்டைக்காயில் வச்சோம்னா அப்படியே தேன் மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் தேனில் ஊறின மாதிரி அந்த வத்தக்குழம்புல இந்த காய் பச்சை பச்சையாக அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஒரு ரெசிபி போடுறேன் நான். இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த வெந்து வந்ததை அப்படியே கல்சட்டியில் மாற்றி கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சிலெல்லாம் போட மாட்டேன். இந்த கல்சட்டியில் மத்தில் வச்சு கடைஞ்சாதான் அது ஒரு டேஸ்ட்டே. அதனால் நான் இதில் தான் கடைவேன். இதுக்கு தாளிப்புக்கு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து, வெந்தயம், காஞ்ச மிளகா, சீரகம், இவ்வளோ தாங்க இது தாளிப்புக்கு. இந்த தாளிப்பு காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக போடுங்க. வாசம் நல்லாயிருக்கும். காரம் பத்தலைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பச்சை மிளகாவோட காரத்துக்கு தக்கன மாதிரி இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கடைஞ்சிட்டோம். தாளிப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பு ஐட்டம்ஸை போட்டு பொரிஞ்ச உடனே இதில் ஊற்றி அப்படியே கடைஞ்சி எடுத்து இன்னொரு இதுக்கு மாற்றிட வேண்டியது தான். இதெல்லாம் வாரத்தில் எப்போ பார்க்கும்போது கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த சுண்டைக்காயெல்லாம் வாங்கி சமைச்சிடணும். ஏன்னா இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய பேருக்கு தெரியுதில்ல. ஆனால் ஓரளவுக்கு இப்போ நிறைய அந்த ஆர்கானிக் இதுக்குள்ளே வந்துட்டோம். நம்மளும் பேசி ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் வேணான்னுவாங்க. இப்போ இதெல்லாம் நிறைய பேர் தேடி போய் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. உண்மையாகவே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதில் ஆர்வமாக இருக்காங்க இப்போ. ஏன்னா நான் யூடியூப் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். அதிகமாக அவங்களாம் ரெசிபிஸ் போடும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வேறு மாதிரி மில்லட்ஸ்லலாம் போடுறாங்க. ரொம்ப அப்படிலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ தாளிப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா போட்டுட்டு இதை இப்போ ஒரு கடைகிறதுல தான் டேஸ்ட்டே. என்கிட்ட வடவும் இல்லை. வடவும் போட்டோம்னா தாளிப்பு வடவும் அவ்வளோ வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லை, காலி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு கடைஞ்சிட்டு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குக்கர்லேயே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சேன் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். லூஸ் பண்ணிக்கணும். டைட்டாக இருந்ததுனாலும் நல்லா இருக்காது. ஊற்றி அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப தனியாகவும் வேண்டாம். அதனால் சொல்கிறேன். இதை பாருங்கள், போட்டு மாற்றியாச்சு. கொத்தமல்லி போட்டு அப்படியே தோசை, இட்லி, சாப்பாடு எதுக்கு வேணாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வெரைட்டிஸான ரெசிபீஸ் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. இந்த குக்கிங் சேனல் என்னோடய ஆஃப்டர் 50th பயணம்னு சொல்லலாம். எனக்கு இப்போ 48.